எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்களோட கிச்சன் தான் பார்க்க போகிறோம். அவங்க கிச்சன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா, சைடில் பார்த்தீங்கன்னா கீழே கிரைண்டர் மேலே இந்த மாதிரி வெங்காய கூடை வச்சுருக்காங்க. இந்த வெங்காய கூடையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த கூடையில் பார்த்திங்கன்னா நிறையா ஹோல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய இந்த சில்வர் ஸ்டாண்டுமே வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்து அவங்களுக்கு இந்த ஜன்னல் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கவர்லாம் வச்சுருக்காங்க. இங்கிட்டு சைடில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிங்க்கு பக்கத்துலேயே கொஞ்சம் மேடை இருக்குது. அதில் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. மேலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டி, குட்டி கடாய், ஸ்பூனு எல்லாமே மாட்டி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் மாட்டியிருக்காங்க. இந்த ஹோல்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம நிறைய மாட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த சிங்க்கில் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய ஸ்பான்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இதை வச்சு தான் அவங்க பாத்திரம் கழுவுவாங்க. நல்லா கொஞ்சமாகவே நம்ம சோப்பு தொட்டால் போதும், நிறைய நுர வரனால நிறைய பாத்திரம் வந்து கழுவ முடியும். இந்த கம்பி ப்ரெஸ்ஸு, பாத்திரம் வளர்க்குற சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூடி வச்சு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதனால் கரப்பாம்பூச்சி வந்து தொல்லை பண்ணாமல் இருக்கும். இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் மாட்டியிருக்காங்க. இதுவுமே சூப்பரான ஐடியா தான் இது. சிங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு ரேக் மாதிரி அடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்ளரு, தட்டு, கரண்டி, இந்த ஹேங்கரில் வைக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே, வடிகட்டி, கிரேட்டர் எல்லாமே இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். மேடையில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வைப்பர் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேனில் வந்து எறும்பு மொச்சிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சூப்பரான ஒரு ஐடியான்னு சொல்லலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல, நாட்டு சக்கரை, தேன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டாலும் உங்களுக்கு வந்து தேனில் எறும்பு வைக்காமல் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிக்ஸி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடுப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது. சமைக்கிற சமயம் அவங்க வந்து திறந்து வச்சுக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் நமக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து அவங்க ஜீனி டப்பா, டீ தூள் வச்சுருக்காங்க, ஆயில் கேன் வச்சுருக்காங்க. ஆயில் கேன் மூடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காக, அந்த படலாக வர்றதுக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மசாலா டப்பா வச்சுருக்காங்க. இது ஒரு குட்டி டப்பாவை வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்கலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகத்தூள் வச்சுருக்காங்க. நம்ம என்ன தான் மசாலா ஐட்டம் வச்சுருந்தாலும் முட்டை பொரிக்கிற சமயத்தில் நமக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு இந்த மிளகு ஜீரக பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூடியில் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல், லைட்ரு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மசாலா டப்பா தான் ரொம்பவே ஒரு சூப்பரான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெந்தயம், ஜீரகம், கடுகு, உளுந்து தான். அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் வந்து பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அது கூடவே இன்னும் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அடுப்பு மேடை பக்கத்தில் வைக்கிறதுனால நமக்கு சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மசாலா டப்பா வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு அது மேலே தான் வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே எனக்கு சூப்பரான ஐடியாவாக தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு யூஸ் ஆகாத திங்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம தூக்கி போட்டாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுப்பு மேடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கவுக்கிற அந்த செல்ஃப் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க மேலே ஃபுல்லும் சில்வரில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே கவுத்து வச்சுருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் எல்லாம் கவுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக சிலிண்டர் மேலே பார்த்திங்கன்னா அந்த கடாயெல்லாம் வச்சுருக்காங்க. கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. சிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா வேஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது நார்மலாக எல்லாரோட கிச்சன்லேயும் இருக்கும். அவங்களுக்கு எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கீழேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய அருவாமனை, தேங்காய் திருவி, இஞ்சி பூண்டு நசுக்கிறது எல்லாமே அந்த மாதிரி டூல்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு இது வந்து நார்மலான கிச்சன் தான். இருந்தாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக வேலை வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிற அந்த பிசுப்பெல்லாம் அந்த டாப்பில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கபோர்டு வந்து போட்டிருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ இங்கே கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மசாலா டப்பா தான் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி டப்பா, ஆனால் கலர் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே வந்து நீங்கள் கண்ணாடி டப்பா மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் சைட்லேயுமே பார்த்திங்கன்னா சில்வரில் வச்சுருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சில்வர் ஜாடிங்க எல்லாம் வச்சுருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் டம்ளர்லாம் வச்சுருக்காங்க. இது குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அவங்க என்ன ஸ்டோர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அடுத்ததாக கீழே இருக்கிற செல்ஃபில் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இங்கே பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச சோயா வச்சுருக்காங்க. கீழே ஜூஸ் டம்ளர் வச்சுருக்காங்க. மிக்ஸி ஜாரும் கூட இங்கே தான் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. குக்கரோட வெயிட் வந்து நம்ம அடிக்கடி காணான்னு தேடிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே தான் வச்சு ஸ்டோர் பண்ணுறாங்க. கீழேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்போதுமே நம்ம கிச்சனை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக இந்த மாதிரி கிச்சன் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கிச்சன் வீடியோ பார்க்கும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம சேனலில் கிச்சன் டூர் வீடியோ வந்து அதிகமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவங்க கிச்சன் பார்த்திங்கன்னா ஓவரால் இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு இவங்க கிச்சன்லையுமே நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும். உங்களுக்கு இதில் எந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ கிச்சனுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே ஸ்டோர் ரூமும் வைப்பாங்க. இப்போல்லாம் அந்த அளவுக்கு யாருமே வைக்கிறதில்ல. வீட்டில் வந்து ஸ்டோர் ரூம் எந்த அளவுக்கு இருக்குமோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் கிச்சன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் ஸ்டாண்டு மாட்டியிருக்காங்க. அதில் எப்போவாது யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு நிறையா பேர் வர சமயத்தில் அந்த மாதிரி பிளேட்லாம் யூஸ் ஆகும். மேலேயுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. நார்மலாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் எல்லாமே கிச்சனில் வச்சுருக்காங்க. கெஸ்ட்டெல்லாம் வந்தால் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் தான் வச்சுருக்காங்க. பிரியாணி பாத்திரம் அதை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம்னாலே அங்கே வந்து அரிசி, பருப்பு, இந்த மசாலா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் தான் அரைச்சி பெரிய பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்காக ஸ்டோர் ரூம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா குளியல் பொடி அரைக்கிறதுக்காக பச்சைப்பயிறு, கடலப்பருப்பு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே காய வச்சு வச்சுருக்காங்க. நம்மளுமே பார்த்திங்கன்னா வீட்டிலையே ஹோம்மேடாக ஹேண்ட்மேடில் நலங்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நலங்கு மாவு, சீக்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் ஆர்கானிக் பேடு கெமிக்கல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக ஆர்கானிக் பேடுமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்போட நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்போவாது யூஸ் பண்ணுறதுக்காக மண்பானை வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் மீன் குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவாது தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த தண்ணி குடம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆள் வர்றப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். ஸ்டோர் ரூம்னாவே அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நீட்டாகவே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பானை, பெரிய பெரிய பிரியாணி பாத்திரம்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா நோம்பு நாளையில் சக்கரை சாப்பாடு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹேங்கரில் ஒரு கவரில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்ததும் எங்கடா அது உண்டியில் வச்சுருக்காங்களே, பணம் எதுவும் வச்சுருக்காங்களோ பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அதில் உப்பு கணம் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம வீட்டு கிச்சன்லேயும் ஸ்டோர் ரூம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஜன்னலில் பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குற சோப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இதே மாதிரி உங்கள் கிச்சனையும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் போடணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.